வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்காளர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக வீடுதோறும் கணக்கீட்டு படிவங்களை அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். அந்த படிவத்தில் 2005 வாக்களித்த தொகுதி, தந்தை, தாயார் பெயர்கள், அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை எண் உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளன. ஆனால் படிவத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் தங்களுக்கு பதில் தெரியவில்லை என்று திருச்சியைச் சேர்ந்த வாக்காளர்கள் கூறியுள்ளனர். இதில் 2005 பதிவு பெற்றவங்கள கீழே போடணும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் 2005 யார் பேரில் எந்த பகுதி எண் உள்பட கேட்குறாங்க. அந்த பகுதி எண்ணெலாம் அவங்களே கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல. நீங்களாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. பெற்றோரே இருக்கிறாங்க 2005. எனக்கே 2005 ஓட்டிருக்கு. ஆனால் 2005 எந்த சட்டமன்ற தொகுதி, எந்த பாகம் என்ன வரிசையில் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒன்றும் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு அவங்களே குறிப்பிட்டு சொல்லணும். ஆனால் சொல்லும்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ப்ளூ கலர் க்ரீன் கலரில் கோடு போட்டு காமிச்சிருக்கோம், பார்த்தா தெரியும், அவங்களே கொண்டு வருவாங்க அலுவலர்களை அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவங்க கொண்டு வரல, அவங்களே திணறிட்டு இருக்கிறாங்க. சென்னை வேளச்சேரி தொகுதியில் பெரும்பாலான அடுக்குமாடி குடியிருப்புகளில் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பாக முகவர்களை குடியிருப்புகளுக்குள் அனுமதிக்காமல் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் ஏற்கனவே இருந்த முறைகள் இப்போ சரி இல்லைங்க. இது புது முறையாக கொண்டாந்துருக்குறாங்க. எல்லாமே பழைய வாக்காளர்லாம் பாதி பேர் இப்போ குறையிறாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த அட்ரஸ் எல்லாமே சொந்த வீட்டுக்காரில் பாதி பேர் சொந்த வீட்டுக்காரர் இருக்காங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க மாறி போயிருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்கள என்ன பண்ணுறது? 20 ஆண்டுகளுக்கு முந்தைய விவரங்களை கேட்டால் அதை எங்கே போய் தேடுவது என திண்டுக்கல், ஈரோடு மாவட்ட வாக்காளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வாக்காளர் ஓட்டு உரிமைன்றது மக்களோட அடிப்படை உரிமை. அதுக்கு இவ்வளோ ஆவணங்களை கேட்டு ஒருத்தரோட வாக்காளரை பட்டியலிருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ, என்னென்ன ஆவணங்கள் கேட்க முடியுமோ இருக்கிற ஆவணங்களை கேட்டால் பரவாயில்ல. 2002னா 25 வருஷத்துக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி போய் அன்னைக்கு உங்களோட உறவினர் யார், அவங்களோட நம்பர் இருக்கா, இல்லை அவங்க இல்லாட்டினா அவங்களோட இறப்பு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு எளிய மக்களுக்கு எங்கே போய் எடுக்கிறது, எங்கே போய் பார்க்குறதுன்னு சொல்லி தெரியாமல் இன்னும் குழப்பத்திலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி மட்டும் வீட்டில் வச்சுருக்குறாங்க. நாங்கள் பிறந்த தேதியே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கேட்டால் எப்படிங்க நாங்கள் சொல்கிறது? நாங்கள் ரெண்டாவது வருஷம் எங்கே ஓட்டு போட்டீங்கன்னா நாங்கள் என்னன்னு சொல்கிறது? நாங்களும் வயசானவங்க, மறந்து இருப்போம், மறக்காத இருந்திருப்போம். எங்களையெல்லாம் கேட்டால் இப்படிலாம் அழைக்கப்படாதுங்க சாமி. எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது தேவையே இல்லாத ஒன்று என்றும் முந்தைய முறைப்படியே வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால இப்ப தேவையில்லாம இந்த எஸ்ஐஆர்ங்கிறது கொண்டு வரதுனால எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லாத ஒரு இதா இருக்கு. தேவையில்லாத அது கொண்டு வர்றாங்க. இப்ப எப்பயும் போல நம்ம வாக்காளர் வச்சு நம்ம ஜாதா நம்ம பேர் இருக்கும், அதை வச்சு முறையாக போட்டுக்கிட்டு இருக்கோம். சென்னை, விழுப்புரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணக்கீட்டு படிவத்தை திருத்துவதில் பல்வேறு குழப்பங்களை எதிர்கொள்வதாகவும் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்றும் பல்வேறு மாவட்ட மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.